Hi friends, welcome to Spire Tech. This is Melvin. இந்த சீரியஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது Riverpod, Flutterோட Riverpod ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பார்ட்டோட தேர்ட் செஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரொவைடர். ஓகே, ஒரு ப்ரொவைடர்னால் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் Riverpodல. ஸோ Riverpod it is an object that encapsulates a piece of state and allows listening to the state. Second point, store some state which can be accessed from multiple location. Third point, catch state compilation. Fourth point, reduce rebuilds of visit. Okay, the last point, code is more testable. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் அப்கமிங் வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்குறது ப்ரொவைடர் அப்படின்னும்பொழுது அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது கடைசி பாயிண்டில் இருக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்னா ப்ரொவைடரோட சின்டெக்ஸ். ஸோ இந்த ப்ரொவைடரோட சின்டெக்ஸ் வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணணும் அண்ட் தென் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத லைவ் கோடிங்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ப்ரொவைடர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ஸ்கோப் வந்து கொடுத்துருக்கோம். ப்ரொவைடர் ஸ்கோப் அப்படின்ற இந்த ஒரு விசிட்டை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். இது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டென்ட்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மெயின்.டாட்டில் மெயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆப் கால் பண்ணியிருக்கோம். ரன் ஆப்பில் தான் வந்து ப்ரொவைடர் ஸ்கோப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். Riverpod வந்து கான்ஃபிகர் பண்ணுறது மை ஆப் அப்படின்ற இந்த ஒரு விசிட்டை தான் நம்ம வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணணும். மை ஆப் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்பை ரிட்டர்ன் பண்ணோம். மெட்டீரியல் ஆப்பில் ஹோமில் நம்ம எந்த விசிட்டை லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த விசிட் தான் நம்மளுக்கு இங்கே கால் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு ப்ரொவைடர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மெயின்.டாட்டில் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபைனல் நேம் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா இப்போது சிம்பிளாக நம்ம பார்க்குறதுனால ஒரு நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு நேம் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்துட்டு என்னென்னா ப்ரொவைடர். ஓகே, ப்ரொவைடர். இந்த ப்ரொவைடர் வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங். ஓகே, இந்த க்ரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே வந்துட்டு நான் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஏன் இந்த ரெஃப் அப்படின்னா இந்த ரெஃப் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரீட் அண்ட் வாட்ச் வந்து பண்ணுவோம். அதனால் நம்ம வந்துட்டு இங்கே ரெஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த ரெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் நம்மளோட சேனல் நேமை இங்கே கொடுக்குறேன். Spire View Tech அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு கடைசியாக செமிகோலன் வந்து இங்கே கொடுக்குறேன். இந்த செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ரொவைடரோட சின்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு சின்டெக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சின்டெக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, சம் மிஸ்டேக்ஸ் வந்து இங்கே இருக்குது. என்ன இருக்குது, ஃபைனல் நேம் ப்ரொவைடர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அண்ட் தென் ரெஃப் அப்படின்னு தான் நம்ம இங்கே கொடுப்போம். இந்த ரெஃப்பும் கொடுத்துட்டோம். அண்ட் தென் இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட், ஸோ கடைசியாக வந்து செமிகோலன் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேம் அப்படின்னு இருக்குல்ல, இங்கேயும் வந்து ஒரு செமிகோலன் வந்து கொடுக்கணும். அப்போ தான் இந்த லைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை, கிளியராக நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேம் ப்ரொவைடர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த நேம் ப்ரொவைடர் எப்படி நம்ம கால் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸில் நம்பர் 1 மெத்தட் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மெயின்.டாட்டில் மெயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆப் கால் பண்ணியிருப்பாங்க. ரன் ஆப்பில் தான் நம்ம Riverpod ப்ரொவைடர் இனிஷியேட் பண்ணியிருப்போம். இந்த Riverpod ப்ரொவைடர் எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா மை ஆப் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த மை ஆப் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா மெட்டீரியல் ஆப் ரிட்டர்ன் பண்ணோம். மெட்டீரியல் ஆப்பில் ஹோமில் நம்ம எந்த விசிட் கால் பண்ணியிருக்கோமோ அந்த விசிட் தான் யூஏயில் ரெண்டர் ஆகும். ரைட், இட்ஸ் கால்டு விசிட் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்லெஸ் விசிட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி கொடுத்த அதே நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு ஸ்கெஃபோல்டு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கெஃபோல்டு க்ரியேட் பண்ணி அதோட பாடியில் சென்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக டெக்ஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சைல்டில் டெக்ஸ்ட் விசிட்டை யூஸ் பண்ணி அண்ட் தென்
டெக்ஸ்ட்டை வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் அப்படின்ற ஒன்று தான் எனக்கு வந்து கால் ஆகும். ரைட், இப்போ ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு விசிட் தான் நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ரைட், இது வந்து விசிட் ட்ரீ. ஓகே, இப்போது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண இந்த ஒரு நேம் ப்ரொவைடர் அப்படின்றது உள்ளே எப்படி நம்ம கால் பண்ண போகிறோம், எப்படி ரீட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் ஆகிற இந்த டேட்டாவை எப்படி நம்ம யூஐயில் ஷோ பண்ண போகிறோம், அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அந்த அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே ரீட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு மெத்தட் வந்துட்டு என்னென்னா இந்த ஸ்டேட்ஃபுல் விசிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சியூமர் விசிட் வந்து கால் பண்ணணும். ஓகே, கன்சியூமர் விசிட் கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இங்கே எரர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, கன்சியூமர் விசிட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்துட்டு பில்டு மெத்தடில் ஒன் மோர் ஆர்கியூமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இது கூட இன்னொரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா விட்ஜெட் ரெஃப், இதை தான் வந்து நம்ம கால் பண்ணணும். ஏன்னா இந்த ரெஃப் வச்சு தான் நம்ம வந்துட்டு வாட்ச் வந்து பண்ணி டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே இதுதான் வந்து அதாவது இது வந்து முன்னாடி ஸ்டெப். இதோட கண்டினியூட்டி ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃப் டாட் வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வாட்ச் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டாவை நம்ம எடுக்கிறது. ஓகே, லிசன் பண்ணி எடுக்கிறது, அதுதான் வந்துட்டு என்னென்னா வாட்ச். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல இந்த ப்ரொவைடர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரொவைடரோட வேரியபிள் நேமை வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா அங்கே ரிட்டன் ஆகிற வேல்யூ இந்த நேமில் அசைன் ஆகும். இந்த நேமை எடுத்து நம்ம இங்கே வெல்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணால் மட்டும் போதும். அசைன் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆயிரும். இனிஷியலாக நம்ம வெல்கம் கொடுத்துருந்தோம், அப்போ வெல்கம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்பயர் வியூ டெக் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்பயர் வியூ டெக் அப்படின்ற ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, பை பாய்.